டாப் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அதாங்க இங்கிலீஷ் அக்கா. அட ரீல்ஸ் மினிஸ்டர் கீர்த்தனாவ பத்தி தான் பார்க்க போறோம். ரீசென்ட்டா சிவகாசியில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் கேர்ல்ஸ் ஸ்கூலுக்கு அஃபிஷியல் இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்காங்க. அங்க கிளாஸ்க்குள்ள போயிட்டு ஒரு ஸ்டூடண்ட் கிட்ட இங்கிலீஷ்ல ஃப்ளூயன்ஸிய செக் பண்ற மாதிரி, "வாட் இஸ் யுவர் ஃபாதர்?" அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணு புரியாம சைலன்ட்டா நிக்க, உடனே மினிஸ்டர் டீச்சர் கிட்ட பார்த்து சிம்பிள் கொஸ்டின் கூட பதில் சொல்ல முடியல. பிள்ளைங்கள மக்கப் பண்ண விடாதீங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம, யாராவது லாஸ்ட் பெஞ்ச் கிட்ட கேட்பாங்களா? அப்படின்னு ஒரு கமெண்ட்ட போட்டாங்க. இந்த வீடியோ அப்படியே வைரல் ஆகி, இப்போ இது ஒரு பெரிய பொலிட்டிக்கல் ஃபயரா மாறி இருக்குன்னு கூட சொல்லலாம். ஆக்சுவலி கீர்த்தனா கேட்ட கேள்வி, "வாட்ஸ் யுவர் ஃபாதர்?" அப்படின்னு. ஸோ கேட்டதுக்கு அந்த பொண்ணு பதில் தெரியாம நின்னுகிட்டு இருப்பா. ஸோ அந்த வீடியோல நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். இன்னைக்கு பல பேர் அத பத்தி தான் பேசிக்கிட்டும் இருக்காங்க. அந்த வீடியோல அந்த பொண்ணோட ஃபேஸ கூட பிளர் பண்ணாம போட்டிருப்பாங்க. அது ஒரு தப்பு. இன்னொன்னு ஒரு பக்கம் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய சங்கடத்த உண்டாக்கியிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணு பதில் தெரியாமலாம் நின்னு இருக்காது. எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. அந்த பொண்ணு யோசிச்சிருக்கும். "என்னது இது? இவங்களுக்கே இங்கிலீஷே தெரியலையே!" அப்படின்னு நின்னு பார்த்துருக்கோம்னு நெனைக்கிறேன். சிம்பிளான இதுதான். அவங்க அப்பா என்ன பண்றாங்கன்னா நம்ம கேட்கலாம். அவங்களே ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா சொல்லுடா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லு. எனிவேஸ் கீர்த்தனா கேட்டிருக்க வேண்டிய கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ?" அப்படின்னு கேட்டிருக்கணும். ஆனா அவங்க கேட்டது, "வாட் இஸ் யுவர் ஃபாதர்?" அப்படின்னு. ஃபாதர் அப்படிங்கிறது என்ன பொருளா? அங்க தான் ட்ரோலே ஆரம்பிச்சது. Hi, myself Keertana. I come from Tamil Nadu. தப்பு. ஐ அம் கீர்த்தனா, மை நேம் இஸ் கீர்த்தனா சொல்லணும். மை செல்ஃப்ங்கிறது ரிஃப்ளெக்ஷன் அவனுக்கு. What? This is so disturbing. பத்தாததுக்கு இப்போ இன்னொன்னு ஒரு வீடியோ வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு இடத்துல ஸ்பீச்ல பேசிக்கிட்டு இருக்கும்போது, ஹேட்ஸ் ஆஃப்ன்னு சொல்ல வேண்டிய இடத்துல ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி, ஏன் அதான் உங்களுக்கு இங்கிலீஷ் வரலல்ல, அப்புறம் ஏன் இப்படி? Really hands up to all of you. வாங்க. I think persistently talking with them past 30 years. இதுல தப்பு தப்பா என்னமா அசிங்கமா இங்கிலீஷ் வேற. People themselves and Vijayana himself. சொந்த காசுலயே சூனியம் வச்சுக்கிற மாதிரி இருக்கு. ரீல்ஸ் மோகத்துல இப்படி அவங்களுக்கே அவங்க ஆப்பு வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் இமேஜின் இதே அந்த பொண்ணு திரும்பி, "மேம் அது வாட் இஸ் யுவர் ஃபாதர் இல்ல, வாட் டஸ் யுவர் ஃபாதர் டூ?" அப்படின்னு உங்கள கரெக்ட் பண்ணி இருந்தா, உங்களுக்கு மொக்க குடுத்திருந்தா, அந்த விஷயத்த மீடியால நீங்க போஸ்ட் பண்ண அலோ பண்ணியிருப்பீங்களா? கண்டிப்பா மாட்டீங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன் வீடியோ வைரல் ஆன உடனே அப்போசிஷன் லீடர்ஸ் சும்மா விடுவாங்களா? ஸ்டாலின் அண்ட் அன்பில் மகேஷ்னு எல்லாரும் பயங்கரமா கண்டனம் தெரிவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சோஷியல் மீடியால. குழந்தைங்களோட செல்ஃப் கான்ஃபிடன்ஸ பிரேக் பண்ணாதீங்கன்னும், பப்ளிசிட்டி அண்ட் ரீல்ஸ்க்காக ஸ்கூல் பிள்ளைங்கள யூஸ் பண்ணாதீங்கன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்கா கிரிட்டிசைஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஆக்சுவலி இவங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தானே. இவங்களெல்லாம் இப்படி பேச வச்சுட்டீங்களாம்மா அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆனா இதுக்கு மினிஸ்டர் கீர்த்தனா சைட்ல இருந்து என்ன எக்ஸ்பிளனேஷன் தந்தாங்க தெரியுமா? அவங்க எக்ஸ் தளத்துல அந்த ஒரு ரிப்ளை போட்டாங்க பாருங்க. ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன விட இந்த ரிப்ளை பயங்கர வைரல் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "நானும் ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல தமிழ் மீடியம்ல படிச்ச பொண்ணு தான். கார்ப்பரேட் வேர்ல்டுக்கு வரப்போ எனக்கும் இங்கிலீஷ் தடுமாறுச்சு. எக்ஸாம்க்காக மட்டும் மனப்பாடம் பண்ற சிஸ்டம தவிர்த்துட்டு, பிள்ளைங்க இங்கிலீஷ்ல கான்ஃபிடன்ஸா கிளியரா வளர்த்துக்கணும் அப்படின்றதுனால தான் அந்த இன்டென்ஷனோட தான் நான் பேசினேன். என்ன ட்ரோல் பண்றவங்க உண்மையிலேயே என்ன மட்டும் ட்ரோல் பண்ணல. தமிழ்நாட்டுல இருக்கிற லட்சக்கணக்கான கவர்ன்மெண்ட் ஸ்கூல் அண்ட் தமிழ் மீடியம் பிள்ளைங்கள தான் ட்ரோல் பண்றாங்க" அப்படின்னு சாலிடா கவுண்டர் குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஒரு இமேஜ போட்டு ஸ்டேட்மெண்ட் போஸ்ட் பண்ணதுக்கு பதில், ஒரு மன்னிப்பு கேட்டு அந்த பொண்ணு எந்தவித இன்டென்ஷன்லயும் நான் கேள்வி கேட்கல அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு இன்னும் என்னெல்லாம் அவங்க இங்கிலீஷ டெவலப் பண்றதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ, அதெல்லாம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஃபாதர், இவங்க ஃபியூச்சர் ஆங்கிலத்தை நம்பி இல்ல, அவங்க அறிவை நம்பி இருக்கு. இந்த கான்ட்ரோவர்சி இதோட முடியிற மாதிரி தெரியல. அடுத்தது என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ லேட்டஸ்ட் அப்டேட் படி சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து அன்னெசசரி ஸ்கூல் இன்ஸ்பெக்ஷன்ஸ தவிர்த்துருங்க அப்படின்னு மினிஸ்டர்ஸ்க்கு இன்டர்னலா ஸ்ட்ரிக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் போக ஆரம்பிச்சிருக்கு. அடுத்தது என்னன்னா, ராஜ்யசபா எம்பி சல்மா அண்ட் சைல்ட் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் இந்த மேட்டர நேஷனல் கமிஷன் ஃபார் புரொடெக்ஷன் ஆஃப் சைல்ட் ரைட்ஸ் வர எடுத்துட்டு போயிட்டாங்க. ஸ்டூடெண்டோட ஃபேஸ மாஸ்க் பண்ணாம வைரல்
ஆயிடுச்சு அந்த வீடியோ. ஸோ அதனால லீகலா கொஞ்சம் பிரஷரா வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. பொலிட்டிக்கல் அப்போசிஷன் கூட விட்டுறலாம். ஆனா நம்ம இன்டர்னல் மீமர்ஸ் இத வாட்ஸ் யுவர் ஃபாதர் அண்ட் லாஸ்ட் பெஞ்ச் டெம்ப்ளேட்ஸ்ன்னு இன்னும் ஒரு வாரத்துக்கு வச்சு செய்ய போறாங்க. அது மட்டும் கேரண்டி. சரி, நெக்ஸ்ட் கீர்த்தனா என்ன பண்ணா தான் கரெக்ட்டா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் கவர்ன்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சவ. அதான் என்ன டார்கெட் பண்றாங்க அப்படின்னு இந்த சென்டிமென்ட் கார்ட தூக்கிட்டு வந்து நிறுத்துறாங்கல்ல, அத ஃபர்ஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். பிரச்சனை ஸ்டாப் பண்ண நினைக்கல. இன்னும் ஆக்சுவலா ட்ரோல் தான் ஆயிட்டுருக்கு இந்த விஷயம். மீடியா பிளாக்ஸ், அஃபிஷியல் மைக் அண்ட் கேமராஸ் இது எதுவும் இல்லாம, அந்த ஸ்கூலுக்கு சைலன்ட்டா போய் அந்த பர்ட்டிகுலர் ஸ்டூடண்ட் அண்ட் டீச்சர்ஸ பர்சனலா மீட் பண்ணி பேசலாம். இவங்க எல்லாரையும் பூஸ்ட் பண்ணி அவங்க கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் ஏத்துறதுக்கு அவங்க எல்லாருக்குமே ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிட்ஸ் இல்லன்னா புக்ஸ் இதெல்லாம் அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி இந்த பிரச்சனைய சுமூகமா முடிக்கலாம். மினிஸ்டரா அவங்க தொகுதியில பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ப்ராப்பர் டாய்லெட்ஸ் இல்ல கம்ப்யூட்டர் டீச்சர்ஸ் இல்லாதது பெரிய விஷயமா அப்போசிஷன் இப்போ டார்கெட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க. கேமரா முன்னாடி இந்த இங்கிலீஷ் டீச்சிங் இத பத்திலாம் சொல்றத, பேசுறத விட்டுட்டு பெட்டர் பில்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஃபோக்கஸ் பண்ணா கரெக்ட்டா இருக்கும். கீர்த்தனா என்னதான் கஷ்டப்பட்டு முன்னேறி இவ்ளோ தூரத்துக்கு வந்தாலும், ஆர்வ கோளாறுல இந்த மாதிரியெல்லாம் பேசி வாயாலே கெடுத்துக்கிறாங்க. இத தான் நான் சொல்வேன். இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழ கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நான் உங்கள அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.